மகர ராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கையில் 100% ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய காதலனுக்கு உணர்த்தணும்னு நினைப்பாங்க. காதலிக்கும் போது காதலிச்சிருவாங்க. செகண்ட் வந்து உணர்த்தணும்னு நினைச்சிங்கன்னா, இவங்க டைரக்டாக சொன்னால் அது தன்னுடைய ஆப்போனண்ட்டுக்கு வந்து புரியவே புரியாது. இவங்க நீ என்ன சொல்ல வர, நான் என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த காதலில் வந்து இவங்க பல சிக்கல்கள் வந்து சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் வேயா இவங்க ஒரு மீடியேட்டர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இவங்க கொடுக்குற இங்கேருந்து இந்த செய்தியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே பாஸ் பண்ண, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர செய்தி அப்படியே இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக அந்த காதல் வந்து சூப்பராக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த காதல் இப்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அதை நம்ம ஸ்டேட்டஸாக வைப்போம் இல்லையா, வாட்ஸ்அப்லலாம். அந்த மாதிரி வச்சு தன்னுடைய பார்ட்னருக்கு புரிய வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணி புரிய வைக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த மகர ராசியோட காதல் வந்து அழகாக வேலை பார்க்கும். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து உணர்ச்சிகளை வந்து வெளிக்காட்ட தெரியாது. அதுதான் ரீசன். இந்த மகர ராசி வந்து நல்ல அழகாக காதலிப்பாங்க. இவங்களோட காதல் வந்து கீழ்நிலைக்கு வரைக்கும் இறங்கி போவாங்க. அதாவது 0% ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது லவ்ல வந்து 0% ஈகோ இருக்கக்கூடிய காதலே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி காதல் தான். அந்த 0% ஈகோ வந்து சீண்டி பார்க்குற அளவுக்கு ஒரு காதல் அமைஞ்சிட்டா இல்லை காதலி அமைஞ்சிட்டு எப்படி வரும், பயங்கரமாக இருக்கும். அப்போ இவங்க வந்து 100% இறங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் லைஃப் பார்ட்னரை பொறுத்து இல்லைன்னா காதலனை பொறுத்து தான் அது என்ன ஆகும்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கனெக்டர் மாதிரி ஒரு மீடியேட்டர் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இவங்க தான் டைரெக்டாக மோத போனால் அந்த காதல் வந்து இவங்களுக்கு குழப்பத்தை தந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது சின்ன வயசில் வந்து ஒரு காதலியே காதலிச்சிட்டாங்க, இல்லை காதலாம் காதலிச்சிட்டாங்க. ஸோ பை சான்ஸ் ஏதோ ஒரு கால சூழ்நிலைகளால் இவங்க சேர முடியாமல் பிரிஞ்சுட்டாங்க. எகெயின் இவங்களுக்கு மேரேஜ்லாம் முடிஞ்சு அப்புறம் அந்த காதலியோ இந்த காதலும் சந்திச்சிட்டாங்க அப்படின்னா, சந்திச்ச மாத்திரத்திலேயே நான் காதலிச்ச பொண்ணு, எனக்கு திரும்ப காதல் இந்த பொண்ணு திரும்பவும் காதலிக்கணும், அதாவது ஆஃப்டர் மேரேஜ் திரும்பவும் காதலிக்கணும்னு திரும்பவும் இவங்களை காதலிக்கணும் ஒரு தோணல் வந்து இந்த மகர ராசி காதல் வந்து டக்குன்னு கிளிக் ஆயிரும். அதாவது நம்ம வந்து காதலிச்சு ரொம்ப கிடைக்காம போன பொருள் சடனாக பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மீண்டும் மறுபடியும் காதல் வந்து இவங்க வந்து இதயத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க வந்து எவ்வளோ கடினமான சூழ்நிலைகளை கூட அப்படி, அதாவது மலை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல உருக வைக்கிற தன்மை எல்லாமே வந்து இந்த மகரத்தோட காதலில் தான் இருக்கும். அதாவது அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட அவங்க போராடி அந்த காதலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அது சொன்னேன் இல்லையா, 0% ஈகோ. இவங்களுக்கு வந்து ஈகோவே இருக்காது. அந்த ஈகோ இல்லாத காரணத்தினால வாழ்க்கை எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுட்டு முன்னோட்டி போயிட்டே இருப்பாங்க. அதாவது பின் தங்கி போகணும் அப்படிங்கிறது, அதை முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, சிகரம் தொடுற வரைக்கும். சேம் வந்து இவங்களுக்கு 100% அது பொருந்தும். ஏன்னா இவங்க வந்து ஒரு அப்படி